இலங்கை சுதந்திரா கட்சியின் செயற்குழுவில் இருந்து முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் 5 பேரை அதிபர் சிறிசேனா அதிரடியாக நீக்கியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இலங்கையில் உள்ள மட்டக்களப்பில் இருக்கும் நமது செய்தியாளர் காந்தகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் காந்தகுமார். காந்தகுமார், சொல்லுங்க, இலங்கையில் சுதந்திரா கட்சியின் செயற்குழுவில் இருந்து ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் 5 பேர் அதிரடியாக நீக்கப்பட்டதன் பின்னணி என்ன? இந்த விவகாரம் இலங்கையில எப்படி பார்க்கப்படுகிறது? முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கில் செயற்பட்டிருந்த இலங்கையின் சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் 5 தற்போது மத்திய குழு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையின் சுதந்திர கட்சியின் உபதலைவர் குமார வெல்கம உள்ளிட்ட இந்த 5 பேரும் ஏற்கனவே அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கில் செயற்பட்டதாகவும், குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னால் இரத்தினபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற மஹிந்த ராஜபக்ச அவர்களை அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கிலான கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டதாகவும் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. தற்போதைய அரசில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாக செயற்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்ற நிலையில் இந்த பதவி நீக்கமானது பல்வேறு சந்தேகங்களையும் தற்போது இலங்கை அரசு செயற்பாடுகளிலே தோற்றுவித்திருக்கின்றது. காந்தகுமார், இலங்கை தமிழர் பிரச்சனையில தமிழக அரசுடைய இணைந்து செயல்பட விரும்புவதாக இலங்கை அமைச்சர் லக்ஷ்மன் செனவர்தனே அறிவிச்சிருக்காரு. இந்த கருத்து ஒரு தீர்வுக்கான வழிவகுக்குமா? இந்த இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்று ஏறக்குறைய 6 ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இலங்கை அரசின் செயற்பாடுகள் எந்தவிதமான முன்னேற்றமும் கண்டுகொள்ளாத நிலையிலேதான் இருந்து வருகின்றது. குறிப்பாக இந்த கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற புதிய அரசு தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் அதற்கு இந்தியாவின் அனைத்து ஒத்துழைப்புகளையும் தாம் பெற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருந்தது. அதுபோல் இந்திய பிரதமர் அவர்களின் வருகையும் புதிய அதிபரின் இந்திய விஜயமும் ஒரு நல்ல சமிஞ்சையாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய அமைச்சர் ஒருவர் தமிழகத்திலே இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட முக்கியஸ்தலை சந்தித்து பேசிய அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தேவை ஏற்படின் தமிழக அரசுடன் கூட தாம் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பார்க்கின்ற போது எல்லா தமிழர் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் இந்தியா மற்றும் தமிழக அரசின் ஆதரவை புதிய அரசு பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் பரவலாக இப்போது உருவாகி இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காந்தகுமார்.